வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ சத்தான சுவையான ஆரோக்கியமான ரோஸ் மில்க் செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம போய் ரோஸ் செடியிலேருந்து ரோஸ் பொறிச்சிட்டு வரலாம். எப்படியும் ஒரு 10-15 ரோஸ் இருக்கும், பொறிச்சிட்டு வரலாம். ரோஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு, எவ்வளோ டார்க்காக எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம செடியில் பொறிச்சு செய்கிறதே அது தனி சுவை தான். பங்குனி சித்திரையே முடிஞ்சிருச்சு, ஆனாலும் வைகாசி ஆணி பிறந்துருச்சு. ஆனாலும் பாருங்கள் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் எதுக்கு இப்படி அடிக்குதோ தெரியல. பாருங்கள் எப்படி வெயில் கண்ணை கூசுதுன்னு பாருங்கள். ஆனாலும் இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ வாடாமல் அப்படியே நல்லா அழகாக பிரைட்டாக இருக்குதுன்னு. இப்போ எல்லா ரோஸுமே பொறிச்சாச்சு. பொறிச்சதுக்கப்புறமா நாம் பூ தனியாக காம்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பூ தனியாக காம்பு தனியாக எடுத்து வச்சாச்சு. வேறு எத்தனை காம்பு இருக்குதுன்னு. பூ மட்டும் இதழ் மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ தண்ணியில் வச்சு நல்லா சுத்தமாக அலசிக்கலாம். ஏன்னா குப்பை தூசி அப்புறம் குருவியெல்லாம் தேன் எடுக்க வந்திருக்கும். சிட்டுக்குருவியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு நிறையா வரும், தேன் சிட்டு. அதனால் நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். ஒரு 2 தடவை கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம உடம்புக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, எதை செஞ்சாலும் சுத்தமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூவெல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம பூ ஒரு 15 பூ தான் இருக்கும். அதனால 1 டம்ளர் தண்ணியே போதும். சர்க்கரை 1 டம்ளர் சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகிருச்சு. நம்ம பூவை அப்புறமா சேர்த்திக்கலாம். ஏன்னா இப்போ பூ போட வேண்டாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தான் பூவை சேர்க்கணும். அதனால் சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பூவை சேர்த்திக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம பூவை சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். பூவு நல்லா வெந்துருச்சு. இப்போ கலர் தனியாக வந்துருச்சு பாருங்கள். ரோஸ் லெசன்ஸு தனியாக வந்துருச்சு. இப்போது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ பால் 1 டம்ளர் ஊற்றி ரோஸ் மில்க் தேவையானது சேர்த்தி, ரோஸ் மில்க் மட்டும் சேர்த்துனா கலர் வராது. அதனால் கொஞ்சம் பீட்ரூட் சேர்த்திக்கிங்க. 2 பீஸ் மட்டும் பீட்ரூட் சேர்த்துனா தான் கலர் வரும். பீட்ரூட் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. டம்ளரில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இப்போ ரோஸ் பெட்டல்களை நல்லா தூவி விட்டோம்னா பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ மருமகளுக்கு ஜூஸ் ரெடி. நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.